அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மனிதனுடைய பிராண உடம்பு என்ற தலைப்பில் பகுதி 2 பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 7 பார்த்தோம். இந்த 7 மாபெரு பந்துகளாக ஒன்றின் ஒன்றாக வியாபிக்கும் முறையில் அமைந்திருக்கும். இந்த 7 உலகங்களின் அமைப்பு ஒன்றுக்குள் ஒன்றாக 7 வட்டங்கள் வரைந்து கொண்டால் அதிலிருந்து ஒருவாறு விளங்கும். நான் உங்களுக்கு பிக்சரில் போகிறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது உலகங்கள் 7ம் பந்து போல ஒன்றுக்குள் ஒன்றாக அமைந்திருக்கின்றன. ஆனால் அவை வெங்காயத்தோலை போல அடுக்குகளாக அமையவில்லை. கடற்பஞ்சு கட்டிப்பொருள், தண்ணீர் இலக்கமான பொருள். அந்த கடற்பஞ்சு சொன்னாற்றை தண்ணீருக்குள் அமுக்கினால் தண்ணீரானது கடற்பஞ்சில் துவாரங்களெல்லாம் பரவி பஞ்சுக்குள் வெளியில் பரந்து நிற்கும். அதாவது பஞ்சுக்குள் நீரும் பஞ்சுக்கு வெளியே தண்ணீரும் மாத்திரமாக இருக்கும். இதுவே வியாபியாக முறை எனப்படுவது. அதாவது பஞ்சு வியாபிபியம், நீர் வியாபகம். இந்த முறையிலே சப்த உலகங்களும் அமைந்துள்ளன. எவ்விதமெனில் பூலோகம் தடித்த திண்ணிய பொருளாகியது. புவர்லோகம் அதைவிட நுண்ணிய பொருள்களால் ஆக்கப்பட்டிருப்பதால் தன்னுடைய அமிழ்ந்து மிதக்கும் பூலோகத்தை அங்கு ஊடுருவி நிறைந்து நின்று அதற்கு அப்பாலும் கொஞ்ச தூரம் சுற்றி பறந்து நிற்கும். ஆனால் புவர்லோகத்தில் நடுவிலிருந்து பூலோகத்தை பிடுங்கி வெளியே எடுப்பதனால் புவர்லோகம் நீர் வற்றிய தேங்காய் போல குடுவையாக இல்லாமல் புவர்லோக பொருட்களால் நிறைந்தே இருக்கும். பூலோகத்தில் கட்டிப்பாகம் சுமார் 8.5 மைல் கனம் கொண்ட பந்து. அதன் வாயு, ஆகாயம் முதலியவற்றை கணக்கிட்டால் பூலோகம் சுமார் 1/2 லட்சம் மைல் கனம் கொண்டு பந்து இருக்கலாம். புவர்லோகமே 4 லட்சம் மைல், அதாவது புவர்லோகமே 4 லட்சம் மைல் குறுக்களவு கொண்ட மிகப்பெரிய பந்தன்று. நெற்றி குறுக்களவு கொண்ட மிகப்பெரிய பந்தன்று நெற்றி கண்ணுடையோரால் கூறப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் இருக்கும் இடத்தில் பூலோகமும் புவர்லோகமும் விரைந்திருப்பதுமே. பூலோகம் எல்லைக்கு அப்பால், அதாவது நாம் இருக்கும் இடத்திலேயே கால்காசம், அதாவது 2500 மைலுக்கு அப்பால் புவர்லோகம் மாத்திரமே இருப்பதும் விளங்கும். சப்த உலகங்களுக்கு இந்த முறையிலே அமைந்திருப்பதனால் இங்கு நாம் இருக்கும் இடத்தில் இப்பொழுதும் 7 எவ்வாறு உலகங்கள் ஒன்றைப்போல் விரவி அமைந்திருக்கின்றன. இங்கிலிருந்து மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ செல்ல அவ்வுலகங்கள் ஒவ்வொன்றும் நீங்கிக் கொண்டே வந்து கடைசியில் கைலாயம் ஒன்று மிகுந்து இருக்கும். ஆனால் இங்கு நாம் இருக்கும் இடத்தில் சப்த உலக வாசிகள் சஞ்சரிக்க முடியும், அதாவது சஞ்சரிக்கின்றனர். நெற்றிக்கண் திறந்தோருக்கு அவர்கள் துலக்கமாக காணப்படுவர். பூலோகத்திற்கு அப்பால் நமது ஸ்தூல உடம்போடு செல்வது இயலாது. சூசும உடம்புகளே அங்கு செல்ல வல்லது. ஒன்றுக்கொன்று விரவி பின்னி நிற்கும் பூமியின் சப்த உலகங்களும் பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது இணைப்பிரியாது பூமியுடன் ஒன்றாகவே கூட செல்லும். அதாவது இதையும் உங்களுக்கு பிக்சர்லேயே போட்டுறேன், சரிங்களா? இது எப்படி என்னென்ன கணக்குன்னு. இனி மனிதனுடைய பிராண உடம்பை நோக்குவோம். பூலோக தத்துவங்களாகிய மேற்சொன்ன சப்த பூதங்களில் கட்டிப்பொருள், நீர்ப்பொருள், வாயுப்பொருள் என 3ஆல் அமைந்திருக்கும் மனித உடம்பை அன்ன உடம்பு அல்லது அன்னமய கோஷம், எஞ்சிய ஆகாயம், நுண்ணாகாயம், திரட்டணு ஆகிய 4 பூதங்களால் அமைந்திருக்கும் மனித உடம்பை பிராண உடம்பு என்றும் பிராணமய கோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. அன்னத்தை உண்டு உயிர் வாழும் உடம்பு அன்ன உடம்பு என்று அழைக்கப்படுவது போல பிராணனை உண்டு உயிர்த்திருக்கும் உடம்பு பிராண உடம்பு எனப்படும். அதாவது இந்த பிராணன், அதாவது விட்டாலிட்டி, சூரியனிடமிருந்து வெளிவரும் பல சக்திகளுள் ஒன்று. அதனை உறிஞ்சி உயிர் வாழும் பிராண உடம்பை பற்றியே விரிவாக பேசும் முன் 7 உலகங்களில் தனித்தனி வேலை செய்வதற்கு மனிதனுக்கும் ஏற்பட்டிருக்கும் கருவிகள், பெயர்கள், அவை தொழிற்படும் பொழுது காணப்படும் குணங்களும் அடுத்ததாக பார்ப்போம். உடம்புகளும் அந்தந்த உலக சப்த பூதங்களும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் உங்களுக்கு பிக்சர்லேயே போடுறேன். அந்த பிக்சரில் என்னன்னா, உலகங்கள், சப்த பூதங்கள், உடம்புகள், தொழில்கள். ஃபஸ்ட்டு கைலாசம், சப்த பூதங்கள் 1 to 7.
அதாவது பரமுத்தி நிலை. இதில் வந்து தொழில் எதுவுமே கிடையாது. குணங்கள் வந்து கிரியாசக்தி. 2வது வைகுண்டம். 1 to 7 சப்தபூதங்கள். அபர முக்தி நிலை. இது வந்து இச்சாசக்தி. சத்தியலோகம், அதாவது தாபலோகம். 5, 6, 7 ஆனந்தமய கோஷம், ஆனந்த அனுபவம், அதாவது ஞானசக்தி. இதில் வந்து அடுத்ததாக ஜனலோகம், விஞ்ஞானமய கோஷம், ஒற்றுமை உணர்ச்சி, இரக்கம், இராகம், அதாவது சுவர்லோகம். 1 to 4 அதாவது உருவமான உடம்பு, அதாவது பூதசார சரீரம், மலைமரம் போன்ற உருவநிலைகள், வேற்றுமை உணர்ச்சி. இதில் வந்து அறிவு இருக்கும். போர்லோகத்தில் 1 to 7 சப்தபூதங்கள், இச்சையுடம்பு, அதாவது யாதன சரீரம், இச்சைகள், ஆசைகள். இது வந்து இச்சை குணங்கள் இருக்கும். பூலோகம் 7 அணு, 6 திரட்டணு, 5 நுண்ணாகாயம், 4 ஆகாயம், 3 வாயு, 2 நீர், 1 கட்டி, அதாவது பிராணமய கோஷம், அன்னமய கோஷம். இதில் வந்து செயல்கள் தான் இருக்கும் தொழிலில். குணங்கள் வந்து செயலில் தான் வரும். சரிங்களா? நம்ம இதோட தொடர்ச்சி வந்து அடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.